சென்னை கிண்டி அரசு மருத்துவமனையில் மருத்துவர் கத்தியால் குத்தப்பட்ட நிலையில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மருத்துவரின் உடல்நலம் குறித்து கேட்டறிந்தனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் அன்பரசனிடம் கேட்கலாம். அன்பரசன், அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் யார் யார் அங்கு வந்திருக்கின்றனர், என்ன விவரம்? கிண்டி கலைஞர் நூற்றாண்டு அரசு மருத்துவமனையில் இன்று காலை மருத்துவர் பாலாஜி ஜெகநாதன் என்பவர் கத்தி குத்தால் தாக்கப்பட்ட விவகாரத்தில் தற்போது அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்களான ஜெயக்குமார், முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர், கடம்பூர் ராஜு உள்ளிட்டோர் தற்போது மருத்துவமனை வந்து அந்த காயம்பட்ட மருத்துவர் பாலாஜி ஜெகநாதனின் உடல்நிலை குறித்து தற்போது கேட்டறிந்து வருகிறார்கள். அந்த நேரலை காட்சியை தான் நாம் தற்போது திரையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இன்று காலை சரியாக 10 மணி தனது தாயாருடன் வந்த ஒரு இளைஞர் மருத்துவரை சந்தித்துவிட்டு அறையை உள்பக்கமாக தாளிட்டுக் கொண்டு மருத்துவர், அதாவது புற்றுநோய் துறையின் தலைவர் பாலாஜி ஜெகநாதன் என்பவரை அவரது அறையிலேயே வைத்து உள்பக்கமாக தாளிட்டு 7 இடங்களில் கொடூரமான முறையில் கத்தியால் குத்திருக்கிறார். உடனடியாக அவர் அலறிய சத்தம் கேட்டு சக மருத்துவர்களும் அதே போன்று பொதுமக்களும் ஒன்றிணைந்து மருத்துவரை உடனடியாக இதே மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவில் வைக்கப்பட்டு தற்போது தீவிர சிகிச்சையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இந்த தாக்குதல் நடத்திய நபரை போலீசார் உடனடியாக கைது செய்து விசாரணை மேற்கொண்டதில் அவர் பெருங்களத்தூர் பகுதியைச் சேர்ந்த விக்னேஷ் என்பதும் 26 வயதான இவர் தனது தாயாருக்கு புற்றுநோய் சிகிச்சை மேற்கொள்வதற்காகவும் இங்கு வந்ததாகவும், அதே போன்று கடந்த 6 மாதங்களாக இங்கு அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை மேற்கொள்ளப்பட்ட நிலையில் அவரது உடலில் முன்னேற்றம் இல்லாததால் மருத்துவர்கள் தன்னையும் தனது தாயாரையும் அலைக்கழித்து வருவதாக போலீசார் வாக்குமூலத்தில் அவர் தெரிவித்திருக்கிறார். நிலையில் தான் 7 இடங்களில் குத்துப்பட்ட மருத்துவர் பாலாஜி ஜெகநாதன் தற்போது இதே மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு இங்கு தீவிர சிகிச்சையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இன்று காலை முதலே தொடர்ச்சியாகவே அமைச்சர், தற்போதைய திமுக அமைச்சரான மா சுப்பிரமணியன், அதே போன்று துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் வருகை தந்து காயம்பட்ட மருத்துவரின் சிகிச்சை குறித்தும் அதே போன்று அவருக்கான தேவைகள் குறித்தும் மருத்துவரிடம் கேட்டறிந்து செய்தியாளர்களை சந்தித்தனர். இந்த நிலையில் தான் தற்போது அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்களான ஜெயக்குமார், அதே போன்று முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர், கடம்பூர் ராஜு உள்ளிட்டோர் தற்போது வருகை தந்து அந்த காயம்பட்ட மருத்துவரின் உடல்நிலை குறித்து தற்போது மருத்துவர்களிடம் கேட்டறிந்து இன்னும் சற்று நேரத்தில் செய்தியாளர்களை சந்திக்க உள்ளனர். உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி அன்பரசன்.